என்ன பேச மாட்டீங்களா? சைலண்டா வரீங்க. இதுக்கும் சைலண்ட் தானா? ஆமா, எங்க இருந்து வரீங்க? மெட்ராஸ்ல இருந்து. நில விஷயமா அப்பாவை பார்க்கணுமா? ஆமா. பொதுவாவே நீங்க இப்படி தயக்கமா மரியாதையா தான் பேசுவீங்களா, இல்ல வெளியூர் வந்திருக்கோமேன்றதுக்காக பவ்யமா நடந்துக்கிறீங்களா? உங்க மேல உள்ள மரியாதை தாங்க. ஏன் மேல மரியாதையா? எதுக்கு? மெட்ராஸ்ல இருந்து. அதான் சொல்லிட்டீங்களே மெட்ராஸ்ல இருந்து வர்றதா. அது இல்லைங்க. பின்ன என்னங்க? மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாருல மாணிக்கம்னு, அவர் தம்பிங்க நானு. ஓ, அவர் தம்பியா நீங்க? அதான் அன்னைக்கு தர வேண்டிய மரியாதையெல்லாம் தந்துட்டு இருக்கேன். நல்லவர் தான், ஆனா விவரம் தான் பத்தாது. உங்க அண்ணன் பொண்ணு பார்த்த வீட்ல மொத்தம் 5 பொண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா. அப்படின்னு நீங்க இத பாருங்க, இந்த நீங்க வாங்க மரியாதையெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க. என் பேர் லீலா, சரோஜா அக்காவோட அடுத்த தங்கச்சி. முதல்லயே வித்தியாசம் தோணுச்சு எனக்கு. ஐயே வழியாதீங்க, அதான் உங்க கணிப்பு பத்தி தெளிவா தெரிஞ்சு போச்சே. அது சரி, உங்க பேர் என்ன? செல்வம். என்ன படிக்கிறீங்களா? படிப்பெல்லாம் முடிச்சாச்சு, வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பப்போ மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? எனக்காவது வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கிடைக்குங்க, தினம் தினம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல. சிகரெட் குடிப்பீங்களா? இல்ல. தண்ணி? இல்ல. அப்படி இப்படின்னு வேற கெட்ட சகவாசம்? ச்சே, ஏங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அட சும்மா தாங்க கேட்டேன். எந்த ஒரு பேச்சுலரை பார்த்தாலும் அவசியம் கேட்க வேண்டிய முத்தான 3 கேள்விகள். மூணுலயே தேறிட்டீங்க. உங்க அண்ணன் எப்படி? அவரும் ஓரளவு நல்லவர் தான். ஆனா உங்க அளவுக்கு நல்லவர் இல்லையாக்கும். அப்படி அட, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவேன். ஆமா, என் அக்கா பத்தி நீங்க கேட்கவே இல்லையே. அண்ணிய பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்? எங்க வீட்டுக்கார கிழவியும் தங்கச்சியும் அவங்கள பத்தி நிறைய சொன்னாங்க. அதுல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணி ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும். பரவாயில்லையே, சரோ அக்கா புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. வெரி குட், வெரி குட். நீங்க கூட இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் பேசுறீங்க. அப்படி போடு. பரவாயில்லையே, நீங்க கூட இப்ப கொஞ்சம் விவரமா தான் தேறிட்டு வரீங்க. வாங்க. என்ன லீலா, யாரு வரு? சரோ அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாருல மாணிக்கம், அவரோட தம்பி. ஏங்க, நான் உங்க அக்காவை முறை வச்சு அண்ணின்னு தானே கூப்பிட்டேன். அப்ப நீங்க அண்ணனை மாமா தானே கூப்பிடணும். ஏதோ நீங்க வச்ச பேர் மாதிரி மாணிக்கம்னு கூப்பிடுறீங்க. லீலா சொல்றதான் கரெக்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உறவு முறையெல்லாம் வச்சு கூப்பிடணும். சார் யாரு? எங்க மாமா போஸ். வாங்க உள்ள போலாம் வாங்க.